எனக்கு ஒன்று மட்டும் புரியவே இல்லைங்க. இப்போ ஒய்ஃப் இருக்காங்க சரி, இல்லை லவ்வராக இருக்காங்க சரி, அவங்கள மீறி யார்கிட்ட தாங்க அவ்வளோ நேரம் பேசுவாங்க ஃபோனு? எனக்கு அதுதான் புரியவே இல்லை. எனக்கு வாழ்க்கையில் நான் ரெண்டு பேரை நான் பார்த்துருக்குறேன். சரியா? இப்போ லவ்வர்ஸ் பேசுவாங்க, ஓகே. ஆனால் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்பவே, இல்லை பொண்டாட்டி இருக்கிறப்பவே, இல்லை புருஷன் இருக்கிறப்பவே பொண்டாட்டி அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். இல்லை புருஷன், இல்லை ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ அப்படின்னு நினச்சி, எனக்கு தெரிஞ்சு 2 பேர், ஒரு ஆண் ஒரு பொண்ணு. எனக்கு தெரிஞ்சு ஒரு வாட்டி பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஃபோன் பண்ணுறேன் காலையில் 9 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை ஃபோன் பண்ணுறேன். ஃபோன் கால் வெயிட்டிங். சரிங்களா? அப்போ என்னோடய ஃபோன் எடுக்கவே இல்லை. சரி, ஓகே, ஏதாவது பிஸியாக இருப்பாங்க போல் அப்படின்னு நினச்சிட்டு நானும் விட்டுட்டேன். ஆனால் பேசுகிறாங்க, கால் அப்படி வெயிட்டிங்கில் போகுது. சரி, ஓகே. ஆனால் தினமும் அது நைட்டு 9 மணிக்கு அப்புறம் 12:30 வரைக்கும் அப்படி என்னதாங்க பேசுவாங்க? இது ஒரு ஆணோட இது. சரியா? எனக்கு புரியவே இல்லை. நம்ம இப்போ முதலமைச்சராக இருக்கிற மு.க. ஸ்டாலின் கூட இப்படி பிஸியாக இருப்பாராங்கிறது எனக்கு தெரியல. சரியா? அவ்வளோ பிஸி. கேட்டால் நான் அந்த பதவியில் இருக்கிறேன், இந்த பதவியில் இருக்கிறேன், அதனால இப்போ தான் எனக்கு பேசுகிறதுக்கு நேரம் அப்படிங்கிறாங்க. 12:30 மணி வரைக்குமாங்க இந்த மாதிரி பேசுவாங்க? சரி, ஓகே. நானும் தான் எவ்வளோ பேரை பார்த்துருக்குறேன், நானும் தான் ஃபோன் வச்சுருக்கிறேன். சரியா? அதேமாதிரி ஒரு லேடியும் அப்படி தான். சமைக்கிறப்போவும் ஃபோன் இப்படி தான் இருக்கும். இப்படி இருக்கும். ம் 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 சொல்லுங்க. ம் சொல்லுங்க. ம் சொல்லுங்க. பாத்ரூம் போனாலும் பாத்ரூமுக்குள்ளேயும் சொல்லுங்க. சொல்லுங்க. அப்புறம் துணி துவைக்கிற இடத்துலையும் சரி, காய்கறி கட் பண்ணுற இடத்துலையும் சரி, சொல்லுங்க. அப்படி என்னதாங்க பேசுகிறாங்க? எனக்கு புரியலை. எனக்கும் தான் ஃபோன் இருக்குது, அது அப்படி சும்மாவே கிடக்கும். எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் அப்படியே கிடக்கும். சரியா? ஒரு முக்கியமாக பேசணும்னா மட்டும் 1 செகண்ட் 2 செகண்ட் பேசிட்டு நம்ம வச்சுருவோம். அதை மீறி ரொம்ப பேசணும் அப்படின்னா ஹஸ்பண்ட்கிட்ட பேசுவோம். சரியா? ஆனால் இது எந்த நாய்கிட்ட இந்த நாய் எந்த நாய்கிட்ட பேசுதுன்னு தெரியாது. அதனாலே நிறைய குடும்பங்கள் கெட்டு போகுது. உண்மையாக சொல்கிறேன். சரியா? எந்த வீட்டில் ஃபோன் அதிகமாக பேசுகிறாங்களோ அவங்க லைஃபு நாசமாக போகிறது உறுதி. இதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இதை நான் அடித்து சொல்லுவேன். அதனால் லிமிட்டாக ஃபோனை வச்சுக்கோங்க.